சொன்னது இன்னொரு நல்ல வேலை கழுவி விட்டு அப்படி எனக்குலாம் அப்படியே உதறி. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கரீனாக்காரன் நருட்டோ ஈவெண்ட் விட்ருக்கான். அது பார்த்திங்கன்னா ஒர்த்தா என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸ்பின் பண்ணி நம்ம கிடைக்குதான்றதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவன் பார்த்திங்கன்னா லூட் பாக்ஸ் கொடுத்துருக்கான். லூட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா சரி ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் கொடுத்துருக்கான். உங்களுக்கே தெரியும் நருட்டோ யூஸ் பண்ணுற பேக் தான். சரி பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளோவால் தந்திருக்கானுங்க. க்ளோவால் பார்த்திங்கன்னா எஃபெக்ட் எல்லாம் சூப்பராக தான் இருக்குது. அந்த கல்லில் அந்த 5 பேர் போட்டிருப்பான் அவன் தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஷேரிங்கான் விட்ருக்கானுங்க. என்ன மாப்பிள்ளது? சாரி அது பேர் ரசிங்கான் விட்ருக்காங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நருட்டோவோட பண்டில் பார்த்திங்கன்னா 3 ஸ்டேஜாக சேஞ்ச் பண்ணிக்கலாமா. பண்டில் கிடச்சா நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இதுதான் நருட்டோவோட ஹெட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டம் பார்த்துக்கிட்டோங்க. பாட்டம் பார்த்திங்கன்னா எங்கடாது நல்லா தான் இருக்குது. சூப்பர், நல்லா தான் இருக்குது. சரி வாங்க பேசிகிட்டு இருக்க வேணாம், டக்குன்னு நம்ம ஸ்பின் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஸ்பின் பார்த்திங்கன்னா என்ன கிடைக்குது? ஃபேமஸ் கொடுத்துருக்காங்க, வேறு லெவலு. ஃபஸ்ட்டே வா. அடுத்து சரி நாம் இப்போ வந்து ஸ்பின் பண்ண போகிறோம். சாமியை வேண்டிக்கிட்டு சுற்றுன்னு சுற்ற போகிறோம். வாங்க சுற்றலாம். 100 டைமண்டு. அப்பா டோக்கனை கொடுத்துருக்கான். பரவாயில்லையா, நல்ல மனசு உனக்கு. டோக்கன் கொடுத்துருக்கான். அடுத்து என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். லூட் பாக்ஸ் எப்படியோ கிடைச்சாச்சு. வாங்க அடுத்து சுற்றுவோம். கையெல்லாம் பரங்குது. அடுத்த ஸ்பின். டோக்கன் கொடுத்துருக்காயா. எத்தனை? 1 2 3 4. பரவாயில்ல. டைமண்ட் லேஸ் பண்ணி டோக்கன் எக்ஸ்சேஞ்சு கொடுத்துருக்கா அப்போல்லாம் நம்ம கரீனாக்காரரு. அடுத்த ஸ்பின் வந்து பண்ணுவோம். என்னையா அடுத்ததும் டோக்கன் தான் கொடுக்குறான். இவன் கொள்ளை அடிச்சிருவான். இருக்கார் 6000 டைமண்டையும் கொள்ளை அடிச்சிருவான்னு நினைக்கிறேன். நம்பிக்கையே இல்லை கிடைக்கும்ன்ட்டு. என்ன பண்ணுறது, நருட்டோ தான் பிடிக்குமே. அடுத்த ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா அதே டோக்கனை தான் கொடுக்குறான். சுற்றி பார்ப்போம் கிடைக்குதா என்னன்ட்டு. கடைசியில் தான் தெரியும். அதுக்கு அடுத்த ஸ்பின்லையும் டோக்கனா. இவன் ராடி தாங்க முடியலையா. அடுத்த ஸ்பின் கொடுத்துருவான். இதுவும் டாக்குன்னு தான். கிடைக்கவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். 3 டோக்கன் கொடுத்துருக்கான். டோக்கன் எல்லா டைமண்டையும் கறந்துடுவான்னு நினைக்கிறேன். 3 டோக்கன். இதுவும் டோக்கன் தான். டைமண்டு தான் போவோம் தவிர பண்டில் எதுவும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்களே பாருங்கள், எல்லாம் டோக்கனை தான் கொடுக்குறான். எப்படிலாம் கொள்ளடிக்கிறான் பாருங்கள். 140 டைமண்டா கொடுப்போம். அப்பா பரவாயில்ல, எமோட்டை எடுத்துட்டோம். நல்ல மனசு போல் அவனுக்கு. அவன் தான் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பிடுங்கிப்பானே. பார்க்கலாம். எப்படியோ எமோட்டை எடுத்துட்டோம். சரி ஒரு கோல்டு அதில் போயிட்டு ஸ்பின் பண்ணிவிட்டு சுற்றுவோம். ட்ரை பண்ணுவோம். அடுத்த ஸ்பின் 160 டைமண்டு. டோக்கனு தான் ஏன் கொடுக்குறான் அவன். பண்டலை கொடுக்க மாட்டானே. அடுத்த ஸ்பின்னை பார்த்தீங்கன்னா அதே 2 தான். டோக்கனு தான் கொடுக்குறான் அதிகம், பண்டில் கொடுக்க மாட்டானே. 2000 டைமண்ட் பிடிங்கிட்டான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுவும் டோக்கன் தான் கொடுக்குறான். 50 டைமண்டு. இதுவும் டோக்கனை தான் கொடுக்குறான். டோக்கன் தான் கொடுக்குறாங்க. 2000 டைமண்ட் பிடிங்கிட்டானே. மனசே கரையுது எனக்கு.
அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தும் டோக்கன் தான் கொடுக்குறாப்புல நம்ம கரீனா. அடுத்து ஸ்பின் பண்ணுவோம். மற்ற ஊருக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டு சர்வருக்கெல்லாம் கொடுத்துட்டு இந்தியாவுக்கு மட்டும் கொள்ளை அடிக்கிறாப்புல. அடுத்த டோக்கன் கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அடுத்து இன்னும் ஒரு 3 டோக்கனா. இந்த டோக்கனும் கிடச்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் எடுக்க போகிறோம். ஓய் ரெண்டுங்க வேறு லெவலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுப்போம். வேறு லெவல் 2 கொடுத்துருக்கான். நல்ல மனசு பண்ணி 2 கொடுத்துருக்காப்புல நம்ம கரீனாக்காரரு. கொடுக்கட்டும். பேக் எடுத்தாச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் எக்யூப். அடுத்த ஸ்பெயின் க்ளோவாலும் கிடச்சிருச்சிங்க. வேறு லெவலுங்க. இன்னும் 2 டோக்கன் தான், எப்படியும் 3 கிடச்சிருச்சு. இன்னும் டைமண்டு 3000 தான் இருக்குது. 3000 டைமண்டில் கிடைக்குதான்னு பார்க்கலாம். அடுத்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா டோக்கன் தான் கொடுத்துருக்கான் நம்ம கரீனா. டோக்கனை கொடுத்து டைமண்டு உறிஞ்சிக்கிறாப்புல. கருணை கட்டியா இதுவும் டோக்கன் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறான். அடுத்த ஸ்பின் 120. இதுலேயும் டோக்கனை தான் கொடுக்குறான். நம்பிக்கையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் டோக்கனை தான் கொடுக்குறான். இப்போ எனக்கு தான் ப்ரெஷர் ஆகுது. 10 டோக்கனு. நீங்களே பார்த்துட்டீங்கன்னா பார்த்துக்கோங்க. எவ்வளோ டைமண்ட் மட்டும் உரிறான்னு மட்டும் பாருங்கள். எல்லா டைமண்டும் உறிஞ்சிருவான்னு நினைக்கிறேன். கிடைக்குதான்னதே ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக ஈவெண்ட் விட்ருக்கான். அப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது நமக்கு மட்டும். டோக்கனை தான் கொடுத்து சொல்லிக்கிறான் நாசமாக போனவன். பண்டல் கொடுக்க மாட்டான்னு இருங்க. அவ்வளோதாங்க முடிச்சு விட்டாங்க போங்க. எதுவும் கிடைக்கலாம். அவ்வளோதான் முடிச்சா விட்டா. அவ்வளோதான். என் நம்பிக்கையே இல்லை பண்டில் கிடைக்குன்ட்டு. அப்பா டைமண்ட் அவ்வளோதான் பாருங்கள். 4000 டைமண்டை பிடுங்கி விட்டாப்புல. இன்னும் 2000 தான் இருக்குது. காசு வேறு இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானே 4-5 மாதமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஈவெண்ட்டுக்காக வச்சுருக்கேன். இதுலேயும் அவன் கிடைக்க விட மாட்டானா இருக்குது. அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க போங்க. வேறு வழியே கிடையாது. அவ்வளோதான் நாம தான் நினைக்கிறேன். அப்பா டோக்கனை தாங்க கொடுக்குறேன். மனசே சரியில்லை. சுற்றுவான் டோக்கனு. டோக்கனே தான் லவடேக்கா பால். டோக்கன் அதை ஏன் கொடுத்து சொல்லிக்கிறான் போங்கயா. மனசே இல்லையா. ஐயோ அவ்வளோதான் 1900 டைமண்டுக்கு வந்துருச்சு. இவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க போங்க. சப்பா எனக்கு மனசே சரியில்லைங்க. சுற்றிருக்கவே கூடாதுன்னு தோணுது. பாருங்கள் எல்லாம் டோக்கனை தான் ஏன் தளிச்சு சாவறான். ஒரு டோக்கனை கொடுக்க மாட்டேன்றாயா. அந்த இதை கொடுக்க மாட்டேன்றாயா. அதான் ஏன் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான் போங்க. ஐயோ பண்டுலு. ஐயாப்பா டோக்கன் ஒன்று கிடச்சிருச்சா. ஃபோபா வேற லெவல். இப்பதான் அவனுக்கு மனசு வந்திருக்கும் போல. பரவாயில்ல கொடுத்துட்டான். வேற லெவல். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டோம். அவ்வளோதான். வேறு லெவலுங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு ஏமாத்திடுவான்னு நினச்சேன். ஏமாத்தலை. நான் திட்டினது அவன் காதல் விழுந்திருக்கும் போல. கொடுத்துட்டான். வாங்க பண்டில் ஓப்பன் பண்ணுவோம். பரவாயில்ல நல்லாயிருக்கு. வேறு லெவலில் இருக்குது. அதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு. இந்த பண்டிலுக்காக தான் எவ்வளோ நாளாக காத்துட்ருந்தோம். அவ்வளோதான் கிடச்சிருச்சு.
ஓப்பன் பண்ண போகிறோம். இதே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓப்பன் ஆச்சு. பார்த்தீங்கன்னா பண்டில் எமௌண்ட்டு எல்லாமே எடுத்தாச்சு. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம். எனக்கெல்லாம் கிடைக்கவேற்றுன்னு மனசே விட்டு போச்சுங்க. எப்படியோ எனக்கு கொடுத்துட்டான். இதுதான் பண்டிலு. வாங்க எமௌண்ட் போய் வச்சுட்டு வருவோம். எமௌண்ட்டு பார்க்கலாம். எமௌண்ட் எங்கே? இங்கே பாருங்கள். எமௌண்ட் எங்கே இங்கே இருக்குது. அவ்வளோதான் வச்சாச்சு. வாங்க எமௌண்ட் எங்கே? எமௌண்ட் பாருங்கள். இதாங்க எமௌண்ட்டு. எமௌண்ட்டு ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பண்டிலும் சூப்பராக தான் இருக்குது. ஓகேங்க, பண்டில் எப்படி எடுத்தாச்சு. உங்களுக்கெல்லாம் எத்தனை டைமண்டில் விழுவுதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பை பாய்.